சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கோம். இஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 45 அண்ட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 18 ஃபைன் 1/a ப்ளஸ் 1/bன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1/a ப்ளஸ் 1/b இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இதை அப்படியே டேரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது, ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் ஸ்கொயர் ரூட் எடுத்துறேன். இப்போ இதுக்கு இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? b ப்ளஸ் a டிவைடட் பை ஏபி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கேன். மேலே இருக்கிறது ஏ பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர், கீழே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா? கீழே ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னது 45 ப்ளஸ் 2ab. ஏபியோட வேல்யூ என்ன? 18. இப்போ 2 × 18, கீழே 18 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆகும்? 45, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36 டிவைடட் பை 18 × 18. இதை ஆட் பண்ணிங்கன்னா 81 வரும். கீழே 18 × 18. 9 டேபிளை கேன்சல் பண்ணுறேன். இது 9, இது வந்து 2 டைம்ஸ் வருமா? அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 1/a ப்ளஸ் 1/b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 9/36ன்னு இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். இப்போது 1 + a ப்ளஸ் 1 + b. அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ், இதை எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர், கீழே 6 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 டிவைடட் பை 6. கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2. தென் சம்மோட ஆன்சர். ஓகேவா?